நம்ம வந்து சங்க இலக்கியத்தை யாரோ எழுதின உரையை தான் நம்ம படிக்கிறோம். அதை அப்படியே மனப்பாடம் பண்றோம். ஒரு மனப்பாட பகுதியாக தான், நமக்கு செய்யுள் பகுதியாக தான் இப்போ வரையுமே இலக்கியம் நமக்கு கற்பிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதுக்குள்ள நிறைய மறைபொருள் இருக்கு. ஒரே கவிதை தான் இப்போ எந்த காலகட்டத்தில் நம்ம வாசிக்கிறோம் அப்படின்றத பொறுத்து பொருள் மாறுபடும். தொல்காப்பியம் கூட அதை தான் சொல்லுது. என்னுடைய முன்னுரையிலையும் அதுதான் எழுதியிருக்கிறேன். அதுக்குள்ள உள்ள பொருள் யாரு அந்த உரை எழுதுறாங்களோ அவங்கள பொறுத்து மாறுபடும். இதை எல்லார்கிட்டையும் சேர்க்கணுன்றதுனால தான் நான் சின்ன புத்தகமா நான் எழுதியிருக்கிறேன். நான் பெருசா இருந்தா படிக்க சோர்வாகும். இப்போ நான் கிட்டத்தட்ட 100 புத்தகம் என் கையாலேயே கொடுத்துருக்கேன். 50 பேர்கிட்ட படிச்சுட்டு எனக்கு சொல்லிட்டாங்க. அது புத்தகத்தோடைய மதிப்புரை எனக்கு சொல்லிட்டாங்க. அதனாலதான் சின்னதா போட்டேன். இது வந்து ஒரு 10 தலைப்பு. அந்த 10 தலைப்புக்குமே தனித்தனியா புத்தகம் போடுற அளவுக்கு என்கிட்ட தரவுகள் இருக்கு. சூழ்வழின்னு ஒரு வார்த்தை எழுதியிருப்பேன். அந்த ஒரு வார்த்தைக்காக நானும் என் கணவரும் கிட்டத்தட்ட 280 கிலோமீட்டர் பயணம் போனோம். சூழ்வெளிய பக்கத்துல சூழ்பலி அதை பக்கத்துல இருந்து பார்த்து நான் பதிவு பண்ணி எழுதியிருக்கிறேன். அதே போல கீழடி அகலாய்வு ஆரம்ப கட்டத்திலேயே நாங்கள் போயிருக்கோம். 2 முறை போனேன். அதுக்கப்புறம் 3ஆவதா இந்த புத்தக வெளியீடு அங்கேதான் வெளியிட்டேன். எனக்கு இந்த கருப்பு சிவப்பு பானை ஓட்டின் மேல தீராத காதல். இதை பத்தி சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த புத்தகமே. அந்த கருப்பு சிவப்பு பானை ஓடு எப்படின்னா, கிட்டத்தட்ட இவங்க அகலாய்வு பண்ணி அந்த ஆய்வுப்படியே 2600 ஆண்டுன்னு சொல்றாங்க. நான் அதுக்கும் முன்னாடியானது. இப்போ வரையும் அந்த பளபளப்பு குறையவே இல்லை. அது எப்படி மண்ணுக்குள்ள இருக்கு? எவ்வளவோ பேரிடர்கள், தண்ணி, மண், வெயில் எல்லாம் பட்டுமே அந்த பளபளப்பு ஏன் குறையல அப்படின்னு லேப்ல கொடுத்து ஆய்வு பண்ணும்போது அதுல வந்து கார்பன் நானோ டியூப் இருக்கு. கார்பன் நானோ டியூப் எல்லாருக்குமா தெரியுமான்னு தெரியல. அதோட குறுக்குவெட்டு தோட்டம் எப்படின்னா, நம்ம தலைமுடியோட குறுக்குவெட்டு தோற்றத்தை விட 2 லட்சம் மடங்கு சின்னது. அந்த கார்பன் நானோ டியூப் அதுல இருக்கு. இப்போ வரையுமே நம்ம நடைமுறைப்படுத்தவே முடியல அந்த கார்பன் நானோ டியூப்பை. ஏன்னா அது உருவாக்க அதிகமான பொருட்செலவு பிடிக்குது. அதனால பரவலாக்கம் பண்ண முடியல. அதை பரவலாக்கம் பண்ணா நம்ம கண்ணுக்கே தெரியாத சேட்டலைட்லாம் அனுப்பிடலாம். ஏன்னா அதோட வலிமை அந்த அளவுக்கு. எக்கோட வலிமையை விட அந்த முடியை விட அந்த இம்மியளவெல்லாம் ரொம்ப அதுக்கும் கம்மி. 2 லட்சத்துல ஒரு பங்கு முடியை விட அப்படின்றப்போ அந்த கார்பன் நானோ டியூப் தாங்குற சக்தி, அந்த இழுவை திறன் எக்கை விட அதிகமானது. அதே போல மின் கடத்தல் எல்லாத்துலேயுமே அதிகமான மின் கடத்தும் தன்மை அது உடையது. அப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆய்வாளர்கள் அவங்க வந்து இந்த மட்பாண்டத்தை சுட்டிருப்பாங்க. சுடும்போது பை சான்ஸ் அதாவது தவறுதெல்லாம் அது உருவாக்கி இருக்கலாம், அந்த வெப்பத்தினால அது உருவாகி இருக்கலாம். அவங்க வந்து இந்த கார்பன் நானோ டியூப் எல்லாம் அவங்களா வேணும்னே கண்டுபிடிக்கல அப்படின்னு. அது எப்படி இப்ப வரையும் அவ்வளவு செலவாகுதுன்னா அந்த காலத்துலயே அவ்வளவு செலவாயிருக்குல்ல. ஒரு மட்பாண்டம் நம்ம பயன்படுத்துறோம்னா அந்த மட்பாண்டம் 1 வருஷத்துக்கு மேல பயன்படுத்த முடியாது. ஏன்னா அந்த நுண் துளைகளுக்குள்ள போய் அந்த படிமமாகும். அந்த காலத்துல சொல்லுவாங்க, ஒரு வருடத்துல அந்த மட்பாண்டத்தை உடைச்சிடணும், அடுத்து புதுசாதான் நம்ம மட்பாண்டம் உருவாக்கணும். அப்படி இருக்கப்ப அவங்க தூக்கி போட்டுட்டு வேற மட்பாண்டம் பயன்படுத்துறது தான் உங்களுக்கு செலவு கம்மி. கிட்டத்தட்ட 1300 டிகிரி செல்சியஸ்ல அதை வந்து உருவாக்கணும். அப்ப அவ்வளவு செலவு பிடிக்கிறதுக்காக இது பண்ணியிருப்பாங்களா? இது நான் ஆய்வு பண்ணும்போது புறநானூறுல 201 202வது பாடல்ல அது வருது. எப்படின்னா, வடபால் முனிவன் கடவினில் தோன்றிய. நான் என்னுடைய கோலங்கள்ல பார்த்துருப்பீங்க, நடுவுல ஒரு முத்திரை வரைவேன். அந்த முத்திரை என்னன்னா, கீழடி சிந்து சமவெளியில கிடைச்ச முத்திரைகள். அதுல இருக்க அந்த முத்திரைகளை தான் அந்த கோலங்களை நடுவுல வரைவேன். அதுக்கு மேல ஒரு 4-5 குறியீடு இருக்கும். அந்த குறியீடுகளின் தொகுப்பு தான் சுத்தி கோலத்துல நான் வட்டமா நான் வரைகிறது. அந்த ஒரு முத்திரை வந்து ஒரு மனிதன் 2 புறமும் புளியை இப்படி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி அந்த முத்திரை இருக்கும். அந்த சிந்து சமவெளியில கிடைக்குது அந்த முத்திரை. இங்க சங்க இலக்கியத்துல வந்து சொல்றாங்க புலிக்கடிமால் அப்படின்ற வார்த்தை இருக்கு. புறநானூறு 201ல இந்த புத்தகத்துல நான் விரிவா எழுதியிருக்கிறேன். விரிவா சொல்ல இப்ப நேரம் இல்லை. அந்த கடவினுள் தோன்றியன்னா எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, கடவுள்னா வேள்வியில தோன்றுனது, வேள்வி நெருப்புல தோன்றுனது. வேள்வி நெருப்புல ஒரு மனுஷன் தோன்றுவானா? அது எப்படி தோன்ற முடியும்?
கடவினில் அப்படி இல்லை, கடவுனுள் தோன்றிய. ஏன்னா கடவுன்னா பானை. அந்த பானையே இங்க கீழடியில கிடைச்சா இந்த கார்பன் நானோ டியூப் பூசப்பட்ட பானையா இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த புத்தகத்துல நான் பதிவு பண்ணியிருக்கேன். இது ஒரு ஆய்வு தான், ஆய்வு பண்ணி தான் அதுவும் இதுவும் சமமா நம்ம பார்க்கணும். ஏன் நம்ம யாரோ எழுதி வச்சதையே நம்ம இப்போ வரையும் படிச்சுட்டே இருக்கணும்னு தான் ஒண்ணு. அதே போல ஹார்ட் டெக்னாலஜி, அது வடிவேல் எறிந்த வான்பகை போராது. அதை என்ன சொல்றாங்கன்னா கடல்ல வேல் விட்டதா தான் சொல்றாங்க. அதை நான் இங்க ஹார்ட் டெக்னாலஜியோட தொடர்பு படுத்தி பேசியிருக்கேன். நீங்க புத்தகத்தை படிச்சீங்கன்னா எல்லாம் புரிஞ்சுக்கலாம். நேரமின்மையினால நான் சுருக்கமா முடிச்சுக்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு ரொம்ப நன்றி.